ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் அனிமே ஃப்ரீக் வந்துட்டேன். நாம் இப்போ சோலோ லெவலிங் சீசன் 7 எபிசோட் 13 பார்க்கலாம். நீங்கள் இதுக்கு முன்னாடி உள்ள எபிசோடெல்லாம் பார்க்கல அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், மறக்காமல் போய் பார்த்துட்டு வந்துருங்க. சரி வாங்க நம்ம இப்போ எபிசோடுக்குள்ளே போகலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி போன எபிசோட் கடைசியில் அந்த வில்ல பையன் பார்க் இருக்கான் பாருங்க, அவன் ஒரு டஞ்சனுக்குள்ளே போனால் அவனோட அடிமையெல்லாம் பெரிய பெரிய மான்ஸ்டரை அடித்து கொண்டுட்டு இருப்பாங்க. அப்போ அந்த வில்ல பையன் யோசிச்சுட்டு இருப்பான், இப்போ என்கிட்ட இருக்க இந்த ஸ்டார் பவுடரை வச்சு எஸ்ராங்கட்டெல்லாம் கண்ட்ரோல் பண்ண முடியாது, அதுக்கு என் சக்தியோட 4வது பாகம் இல்லை 5வது பாகமும் என்கிட்ட வந்து சேர்ந்துருச்சுன்னா நான் வெறித்தனமாயிருவேன் அப்படின்னு சொல்லும்போது அங்க ஒரு பொண்ணு வந்து இந்த வில்ல பையனை பார்த்துட்டு, ஐயா நான் உங்களை பார்த்துட்டேன், நான் தொலைஞ்சிட்டேன்னு நினைச்சேன் அப்படி சொல்லும்போது அவன் வில்ல பையன், நீ எதுக்கு இங்க வந்த, தொடர்ந்து வீட்டுல நாய் நுழைஞ்ச மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு போடுத்தல. அப்படி செத்து போன பொண்ணு மறுபடியும் எந்திரிச்சு வேற மாதிரி உருமாறி நிக்க. அதோட போன எபிசோடு முடிஞ்சிருக்கும். வாங்க நாம இந்த எபிசோட்ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். இந்த எபிசோடு ஸ்டார்டிங்ல அந்த வில்ல பையன் அந்த பொண்ணை பார்த்துட்டு, நீ யாரு சொல்லு அப்படி சொல்லிட்டு கேட்க, அதுக்கு அந்த பொண்ணு, என் பேரு அர்சா, இந்த உலகத்துல இருக்கிற பல கோடி உயிர்கள்ல நானும் ஒருத்தி அப்படின்னு சொல்ல, அதை கேட்டு இந்த வில்ல பையன், என்ன சம்மந்தம் எல்லாம் பேசுற, என்னை பத்தி உனக்கு எப்படி தெரியும், என்னை பத்தின விஷயங்கள்லாம் தெரிஞ்சிருக்கு, என்னை எப்படி கண்டுபிடிச்ச அப்படி சொல்லிட்டு கேட்க, அதுக்கு அந்த பொண்ணு, அதுவா அது எதேர்ச்சியா நடந்தது தான். எனக்கு இந்த ஸ்டார் பவுடரை பத்தி தெரிய வந்ததுக்கு அப்புறம் அதை டிஸ்ட்ரிபியூட் பண்ற லீ மின்ஸுங்க போய் பார்த்து அவங்கிட்ட பேசினேன். அவங்கிட்ட பேசினதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சுது, இட்டாரேம்னு ஒருத்தர் இருக்கிறான், அவனுக்கு கீழே வில்ல பையன் ஒருத்தர் இருக்கான், அவன் இந்த பூமிக்குள்ளதான் இருக்கான், அவன் தான் அந்த ஸ்டார் பவுடர் எல்லாத்தையுமே கொடுத்துட்டு இருக்கான் தெரிய வந்தது. அது போதுமே எனக்கு. என்னோட சிசிய பிள்ளைங்கள்லாம் அந்த இன்ஃபர்மேஷனை வச்சு இருக்கிற எல்லா டீட்டெயிலையும் எடுத்துருவாங்க, ஏன்னா அவங்கெல்லாம் கை தேர்ந்தவங்க தெரியுமா அப்படின்னு அவன் சொல்லிட்டு இருக்கும்போது அங்க ஒரு பெரிய சைசி அப்படி பறந்து போயிட்டு இருக்கும் பாருங்க. சட்டார்னு ஒன்று வந்து 2 துண்டா வெட்டிட்டு போயிட்டு இருக்கும். யாரா அதை வெட்டுற அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அது அந்த வில்ல பையனோட அடிமைங்க தாங்க. அதுல ஒருத்தி அந்த அர்சாவோட மூஞ்சிலே குத்துறா, இன்னொருத்தன் அவளோட கழுத்திலே குத்துறான், இன்னொருத்தன் அவன் நெஞ்சிலே குத்துறான். அந்த மாதிரி 3 பேர் குத்துவாங்க பாருங்க. அவ்வளவுதான், அவன் கதை முடிஞ்சுதா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அவ அப்படி சிரிச்சுட்டு சொல்லுவா பாருங்க. பார்த்தா உடம்பு ஃபுல்லா ஏதோ பூச்சி மாதிரி வந்து அப்படி ரீஜென்ரேட் பண்ணிட்டே இருக்கும். அப்ப அவ சொல்லுவா, இது என்னோட உண்மையான உடம்பு இல்லை, நீங்கள் என்னை அட்டாக் பண்ணுறதெல்லாம் வேஸ்ட்டு, என்கிட்ட சண்டை போடாமல் நான் சொல்கிறத ஒழுங்காக கேட்குறீங்களா, இது என்னோட பொய்யான உடம்பு தான், என்னோட உண்மையான உடம்பை நான் இங்கே கொண்டு வருவேன் நீங்கள் எப்படி நினச்சிங்க அப்படி நான் சொல்லிட்டு இருக்கும்போதே அவன் மூஞ்சில் பாதியெல்லாம் அப்படி பிஞ்சு போயிட்டு இருக்கும்போது அதை அப்படியே ரீஜெனரேட் பண்ணிகிட்டே இருப்பா. இவகிட்ட ரொம்ப பயங்கரமான சக்தி இருக்குது போல இருக்கு. அப்புறமா அவள் மறுபடியும் அந்த வில்ல பையன்கிட்ட சொல்லுவா, நீ ரொம்ப பயப்படுற, நான் உன்னை பற்றி வெளியே சொல்லிடுவேன் தானே, நான் உன்னை பற்றி எங்கேயும் சொல்ல மாட்டேன், நான் உனக்கு ஃப்ரெண்டு தான், உனக்கு நல்லது செய்ய தான் நான் இங்கே வந்திருக்கேன். அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு பிஸ்னஸ் பேசலாமா, உனக்காக நான் என்ன கொண்டு வந்திருக்கேன் பாரு, இதை பார்த்த அப்படின்னா நீ கண்டிப்பாக என்னை நம்புவ, என்னை யூஸ் பண்ணிப்ப, நான் உனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக தான் இருப்பேன், இங்கே பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக ரீஜெனரேட் பண்ணிட்டு அப்படியே அவள் கையில் ஒரு பொருளை கொண்டு வந்து அந்த வில்ல பையன்கிட்ட போய் நின்றுட்டு, இந்தா வச்சுக்க, இதுதான் ஸ்டார் சோல், இதை வச்சு தானே நீ ஸ்டார் பவுடர் எல்லாம் உருவாக்குவ, ஆனால் இதில் என்ன ஸ்பெஷல் தெரியுமா, நீ இதை வச்சு எஸ்ராங் கண்ட்ரியை கண்ட்ரோல் பண்ணலாம், நான் அந்த அளவுக்கு இதை அப்படியே மாற்றிட்டேன், என்னோட மேஜிக் பவர் யூஸ் பண்ணி இதோட சக்தியை நான் அதிகப்படுத்திட்டேன் அப்படின்னு சொல்ல, அதை கையில் வாங்கிட்டு அந்த வில்ல பையன் அப்படி பார்த்துட்டு இருப்பான் பாருங்க. இது எப்படி சாத்தியம், இதுக்கு சாத்தியமே இல்லையே, முன்னாடி இருந்ததை விட இதோட சக்தி ரொம்பவே அதிகமாக இருக்குது, ரொம்ப கண்ட்ரோலாகவும் இருக்குது, இதை எப்படி இவ பண்ணா, இவளால் எப்படி முடிஞ்சுது அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்கும்போது அந்த அர்சா வில்ல பையன் காதில் வந்துக்கிட்டு, இதுக்கப்புறம் நான் தொடர்ந்து இதே மாதிரி சக்தி வாய்ந்த ஸ்டார் சோலை உங்களுக்காக கொடுத்துக்கிட்டே இருக்கேன், நீங்கள் இதை வச்சு எஸ்ராங்க கண்ட்ரோல் பண்ணுற ஸ்டார் பவரை உருவாக்குங்க, ஆனால் நீங்கள் இதுக்கு எனக்கு பண்ண வேண்டியதெல்லாம் நம்ம 2 பேரும் ஒன்றா சேர்ந்து அந்த சூகோவையும் விண்வெளியில் இருக்கிற அந்த சேடா மோனார்க்கையும் ஒன்றா கொல்லணும் அப்படின்னு சொல்ல, அதை கேட்டுட்டு அந்த வில்ல பையன், என்னது நீ எதுக்காக இதெல்லாம் பண்ணுற, உனக்கு இதுக்கு என்ன சம்பந்தம், நானே விண்வெளியிலிருந்து வந்த வேட்டு கிரக வாசி, அப்படி இருக்கும்போது நீ எதுக்கு எனக்காக உதவி பண்ணுற அப்படின்னு கேட்க, அதை கேட்ட அந்த அர்சாவோ, ஏன் இந்த மாதிரி கோவமாக பேசுகிறீங்க, நான் இந்த பூமியில் ஒரு ஆள் இருந்ததுக்காக உங்கள் கூட சண்டை போடணுமா, நான் அந்த பூமி பக்கம் நிற்கணும்னு ஏதோ அவசியம் இருக்குதா, நான் இந்த பூமிக்காகலாம் சண்டை போட மாட்டேன், எனக்கு நீங்கள் தான் முக்கியம், நான் உங்கள் கூட சேர்ந்து இந்த பூமிக்கு எதிராக கூட சண்டை போடுவேன் அப்படின்னு சொல்ல, அதை கேட்ட இந்த உள்ள பையன், ஓ ஜோ 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 சாய், ஒன்றும் புரியல, கேட்ட கேள்விக்கு ஒழுங்கா பதில் சொல்லு, நான் உங்ககிட்ட என்ன கேட்டேன், நீ எதுக்காக எனக்கு வந்து உதவி பண்ணுற, இதில் உனக்கு என்ன ஆதாயம், அப்படி நீ எனக்கு உதவி பண்ணணும்னு இருந்தனா அந்த லீ அவன் உயிரோடு இருக்கும் போதே நீ எனக்கு உதவி பண்ணியிருக்கணுமே, அவன் செத்து போனதுக்கு அப்புறம் இப்போ வர உனக்கு என்னதான் வேணும், கேட்டதுக்கு ஒழுங்கா பதில் சொல்லு அப்படின்னு கேட்க, அதை கேட்டுட்டு இந்த அர்சாவோ, ஏன் இந்த மாதிரி கேள்வி கேட்டுகிட்டே இருக்கீங்க, பொண்ணுங்களுக்கு இந்த மாதிரி அதிகமாக கேள்வி கேட்குற பசங்களையே பிடிக்காது தெரியுமா,
கேள்வின்றதே எனக்கும் சுத்தமா பிடிக்காது, கேள்வியெல்லாம் கேட்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நடந்து போயிட்டு இருப்பா. அப்படி போகும்போது அந்த வில்லன் பையன்கிட்ட மறுபடியும் சொல்லுவா, நான் யாரு பக்கம் இருக்கணும்னு நான் தான் முடிவு பண்ணுவேன். இப்போ நான் உங்க பக்கம் இருக்கணும்னு முடிவு எடுத்திருக்கேன். அதுலேருந்து என்ன தெரியுது? கண்டிப்பா நீங்க தான் ஜெயிப்பீங்கன்னு எனக்கு தெரியும். அதுதான் தெரியுது. அப்படியே நான் இன்னொரு விதமா சொல்லணும் அப்படின்னா, அந்த சங் சூகோ எப்படி ஒரு மோனார்க்கோட வாரிசோ, நானும் ஒரு மோனார்க்கோட வாரிசு தான் அப்படின்னு சொல்லுவா பாருங்க. இப்போதாங்க கொஞ்சம் கொஞ்சமா தெரிய வருது. அப்புறம் மறுபடியும் சொல்லிட்டு இருப்பா, நான் அந்த சேடம் மோனார்க்கு கூட போய் சேரலான்னு தான் பார்த்தேன். ஆனா அது எனக்கு நல்லதா படுற விஷயம் மாதிரி தெரியல. அது ரொம்ப மோசமான முடிவா இருக்குன்னு எனக்கு கடைசியில தான் தெரிய வந்தது அப்படின்னு சொல்ல, அதை கேட்ட அந்த வில்ல பையன், என்ன சொல்ற அப்படின்னா அந்த சேடோ பவர் இருக்கிற அந்த சங்சுகோ மாதிரியே உனக்கும் பவர் இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு அந்த வில்ல பையன் கேட்க, அதுக்கு அந்த அரசா சொல்லுவா, அப்படி நீங்க கேக்குறீங்களா? சேடோ பவர் இருக்குதான்னு கேட்டீங்கன்னா அது என்கிட்ட கிடையாது. ஆனா என்கிட்ட வேற ஒன்று இருக்கு. ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்லவா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸாம்பிள் காட்டுற மாதிரி ஒரு பவரை காட்டுறேன்னு சொல்லிட்டு இருக்கும்போது, அந்த பக்கம் அந்த வில்ல பையனோட அடிமைகள்லாம் பெரிய மாஸ்டரை கொண்டுட்டா தான் நினைப்பாங்க பாத்தீங்களா, அது அப்படியே பட்டார்னு எந்திரிச்சு நிற்கும் பாருங்க. அதை பார்த்துட்டு அந்த வில்ல பையன், நாம எல்லாத்தையுமே கொண்டுட்டதா நான் நினைச்சேன், இது இன்னும் சாகலையா அப்படி சொல்லிட்டு பார்த்துட்டு இருப்பான் பாருங்க. அது பயங்கரமா கத்திட்டு அட்டாக் பண்ண வரும்போது அந்த அர்சா அவளோட மேஜிக் பவர் ஏதோ யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். அந்த மான்ஸ்டரோட கழுத்தை சுத்தி பயங்கரமா ஏதோ கருப்பு கலர்ல பூச்சி மாதிரி இருக்கும் பாருங்க. அது அப்படியே இறுக்கி பிடிச்சிட்டு இருக்கும். பார்த்தா அதோட தலையை அது சும்மா துண்டா பிச்சு எடுத்துரும். அதை பார்த்துட்டு இந்த பக்கம் வில்ல பையன், நீ என்ன செஞ்ச அப்படின்னு பார்த்துட்டு இருக்க. அப்ப அவ சொல்வா பாருங்க அர்சா, நான் சுருக்கமா என்னை பத்தி சொல்லணும்னா, நான் இந்த பூச்சிகளுடைய மோனார்க்கான கோரேசா, அவளோட வாரிசு அப்படின்னு சொல்லிட்டு நிப்பா பாருங்க. கையில ஒரு ஈய வச்சுக்கிட்டு, நம்ம போன எபிசோட்ல சொன்னோம் பாத்தீங்களா, இவ கண்டிப்பா பூச்சிகளுடைய மோனார்க்கா தான் இருப்பான்னு. அதே மாதிரி இவ பூச்சிகளோட மோனார்க்கோட வாரிசுங்க. எப்படி இந்த ஹாரி பாட்டர் பீஸ்ட் மோனார்க்கோட வாரிசோ, அந்த முதல்ல வாயன் அயன் பாடி மோனார்க்கோட வாரிசோ, அதே மாதிரி இவ இந்த பூச்சிகளின் மோனார்க்கோட வாரிசுங்க. ஆனா அவங்க ரெண்டு பேரும் நம்ம ஹீரோ பக்கம் போய் சேர்ந்துட்டாங்க. ஆனா இவ மட்டும் வில்லன் பக்கம் போய் சேர்ந்துட்டா. அவ அப்படி மாசா நின்றுட்டு மறுபடியும் அந்த வில்ல பையனை பார்த்து சொல்லிட்டு இருப்பா, பாத்தியா என்னோட பவரை? இந்த மனுஷங்கள்லாம் இங்க வாழ்றவங்க ஏதோ சொல்லுவாங்களே, எதிரிக்கு எதிரி நண்பன்னு, அது உனக்கு தெரியாதா? எனக்கு அவங்க எதிரி, உனக்கு அவங்க எதிரி. நம்ம ரெண்டுமே ஒன்னா சேர்ந்து அவங்கள அட்டாக் பண்ணா நம்மளுக்கு கண்டிப்பா வெற்றி நிச்சயம்தான். உனக்கு புரியலையா அப்படின்னு சொல்ல, அதை கேட்ட அந்த வில்ல பையன் பயங்கரமா முறைச்சுக்கிட்டே இருப்பான். கட் பண்ணா அந்த அர்சா பொண்ணு போர்ட்டலை ஓபன் பண்ணிட்டு ஏதோ ஒரு இடத்துக்குள்ள போறா. அங்க பார்த்தா ரெண்டு பேர் நிக்கிறாங்க. அங்க ஒரு சின்ன பொண்ணு அந்த அர்சா பார்த்துட்டு, ஐ ஐ அர்சா வந்துட்டா. அர்சா, நீ அந்த இட்டாயிரத்தோட வில்ல பையன் கிட்ட போய் பேசினியே, அவன் ஒத்துக்கிட்டானா? நீ கரெக்டா பேசிக்கிட்டியா அப்படின்னு கேட்க, அதுக்கு அந்த அர்சாவோ, நான் பேசிட்டேன், எல்லாம் முடிஞ்சது, அவர் ஹெல்ப் பண்றேன்னு ஒத்துக்கிட்டாரு அப்படின்னு சொல்ல, அதை கேட்ட அந்த சின்ன பொண்ணு, ஐயா ஜாலி, நீ சூப்பர், நீ வேற லெவல் பண்ணிட்ட அர்சா அப்படின்னு அவ கத்திட்டு பேசிக்கிட்டே இருக்கும்போது, பின்னாடி பார்த்தா எவனோ ஒருத்தன் முகமுடி போட்டு அப்படியே அமைதியா நின்றுட்டு இருக்கான். இவங்க ரெண்டு பேரும் யாருன்னு தெரியலையே. ஒருவேளை இவங்களும் மோனார்க்கோட வாரிசா இருப்பாங்களோ? அப்படி இருந்தா இவங்க எந்த மோனார்க்கோட வாரிசா இருப்பாங்க? போக போக தான் தெரியும் போல இருக்குது. அப்புறமா அந்த இருக்கா பாருங்க அர்சா, அவன் மனசுக்குள்ளேயே யோசிச்சுட்டு இருப்பா, அந்த இட்டாரியத்தோட வில்ல பையனுக்கு சேட மோனார்க்கும் அந்த சேட பவர் இருக்கிற சூகமும் எதிரியா தான் இருக்க போறாங்க. அவனுக்கு அவங்க ரொம்பவே டஃப் கொடுக்க போறாங்க. அதை அவன் எப்படி சமாளிக்க போறான் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தவ டக்குன்னு ஒரு வார்த்தை சொல்லுவா பாருங்க. இது எதிர்பார்க்கவே இல்லைங்க. அவ சொல்லுவா, எது எப்படியோ இருந்தா எனக்கு என்ன, எனக்கு தான் இந்த சிஸ்டம் இருக்குது. இந்த சிஸ்டம் ஒரு ஆர்டர் கொடுத்துருக்குன்னா அது கண்டிப்பாக நல்லதுக்காக தான் இருக்கும். இதை அப்படியே ஃபாலோ பண்ணுவோம் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லுவா பாருங்க. பார்த்தா இவளுக்கும் அந்த சிஸ்டம் வந்திருக்குங்க. நம்ம ஹீரோ சூகோக்கு மட்டும் தாங்க இதில் சிஸ்டம் வரும். ஆனால் இதில் வில்லனாக இருக்கிற இந்த பொண்ணுக்கு சிஸ்டம் வந்திருக்கு. அதில் அந்த சிஸ்டம் சொல்லியிருக்கும், இது நீங்கள் மோனார்க்காக மாறுவதற்கான பாதை. நீங்கள் மோனார்க்காக மாறுவதற்கு தடையாக உள்ளது சேட மோனார்க் தான். அதற்கு நீங்கள் என்ன பண்ண வேணும்னா, அந்த சேட மோனார்க்கோட வில்ல பைய, அந்த இட்டாயத்தோட வில்ல பைய, அவங்கிட்ட போய் நீங்க சேர்ந்துக்கணும். நீங்க சேர்ந்துக்கிட்டீங்கன்னா நீங்க மோனார்க்கா மாறுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிஸ்டமே போய் அந்த வில்ல பையன் கிட்ட சேர சொல்லுதுங்க. அதை கேட்டுட்டு தான் இவளும் போய் அந்த வில்ல பையன் கிட்ட போய் பேசியிருக்கா. அப்புறம் அந்த அர்சா இருக்கா பாருங்க, பூச்சிகளின் மோனார்க்கோட வாரிசு, அவ சொல்லுவா, நம்ம மோனார்க்கா மாறுறதுக்கு
ரொம்ப நாள் இல்லை, சீக்கிரமாகவே மோனார்க்கா மாறிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்க எல்லாத்தையுமே சேர்த்து சொல்லுவா. அப்படின்னா அவங்களும் மோனார்க்கோட வாரிசு தாங்க. எந்த மோனார்க்கோட வாரிசுன்னு போக போக தான் தெரியும். கதை இன்னும் பயங்கரமாக சூடு பிடிக்குது. அப்படியே கட் பண்ண ஒரு வீட்டில் ஃபேம் கில்டை சேர்ந்த 2 பேர் ஒருத்தங்கிட்ட போய், இந்தாங்க இதுதான் எங்ககிட்ட இருக்க சூப்பரான ஆஃபர், இதை நீங்கள் எடுத்துக்கிட்டு எங்ககிட்ட இருக்க அந்த ஏ ரேங்க் டஞ்சனில் ரைட்டுக்கு போங்க, எங்களோட ஆட்கள் உங்க கூட வருவாங்க, இந்த ஆஃபரை நீங்கள் கண்டிப்பாக எடுத்துப்பீங்கன்னு எனக்கு தெரியும், சொல்லுங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அதை கேட்டுட்டு முன்னாடி இருக்கவன் யாருன்னு பார்த்தா அவன் ஒரு எஸ் ரேங்க் அன்றுங்க. அவனோட பேரு லீ யுன் சியோக். இவனை நம்ம சியோக்குன்னு கூப்பிடுவோம். இந்த சியோக் அதை கேட்டுட்டு ஒத்துக்குவான் அப்படின்னு பார்த்தா அவன் சொல்லுவான், ஏங்க என்னங்க சொல்றீங்க, நான் ஏ ரேங்க் மாதிரி பெரிய பெரிய டஞ்சனுக்குள்ளலாம் போக மாட்டேங்க, ஏங்க இப்படி பேசிட்டு இருக்கீங்க, உங்ககிட்ட நான் எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொல்ல, அதை கேட்டுட்டு அவன் இருக்கான் பார்த்தீங்களா அந்த கில்ட சேர்ந்தவன், அவன் கத்துவான், டேய் பைத்தியக்கார நாயே, நீ ஒரு எஸ் ரேங்க் அண்டர்டா, நீ என்னடா ஏ ரேங்க் டஞ்சனுக்குள்ள போறதுக்கு இப்படி பயப்படுற, எஸ் ரேங்க் அண்டர்க்கலாம் ஏ ரேங்க் டஞ்சன்லாம் ஒரு சப்ப மேட்டர்டா, நீ என்னடா இப்படி பயந்துட்டு இருக்க பைத்தியக்கார பயலே அப்படி சொல்லிட்டு திட்ட. அதை கேட்டுட்டு அவன், ஏங்க திட்டாதீங்க, நான் அங்கெல்லாம் போக மாட்டேங்க, அது ரொம்ப ஆபத்தான இடம், நீங்க இங்கிருந்து கிளம்புங்க, ஏங்க எடுத்துட்டுறீங்க அப்படி சொல்லிட்டு அழுகாத குறையா சொல்லுவான் பாருங்க. அதை கேட்டுட்டு அந்த கில்ட சேர்ந்தவன் இன்னும் கத்துவான், டேய் உன்ன மாதிரி எஸ் ரேங்கர்லாம் இந்த ஊர்ல கம்மியா தான்டா இருக்கானுங்க, கொரியாலேயே கம்மியா தான் இருக்கானுங்க, நீ என்ன இப்படி பயப்படுற, நீலாம் ஒரு எஸ் ரேங்கன்றா, அச்சே உனக்கெல்லாம் கேவலமா இல்லையா, நாக்கு பிடிக்கிட்டு நீங்களாம் போக வேண்டியதாடா அப்படி சொல்லிட்டு சொல்ல, அதை கேட்டுட்டு அந்த சீக்கு சொல்லுவான், ஏங்க ஏங்க எடுத்துட்டீங்க, என்னை பத்தி எனக்கே தெரியுங்க, நான் ஒரு வேஸ்ட்டுங்க, என் கடவுள அந்த மேஜிக் பீஸ்ட்லாம் வந்து என் முகத்தை என் கையை காலு எல்லாத்தையுமே பிச்சு பிச்சு திங்குது, நான் ஒரு வேஸ்ட்டுங்க, நான் ஒரு எஸ் ரேங்க் அன்றா இருக்கிறதுக்கே தகுதி இல்லாதவங்க, என்னங்க பண்றது, நீங்க என்னங்க என்ன காரி காரி துப்புறது, நானே என்ன காரி காரி துப்பிக்கிறேங்க, நான் ஒரு வேஸ்ட்டுங்க, நான் ஒரு தண்டங்க, நான் ஒன்றுத்துக்குமே ஆகாதவங்க, என்னை விட்டுட்டு போயிருக்கேன் ஐயா, நானே பயத்தில் இருக்கேன் ஐயா, அந்த மேஜிக் பீஸ்ட்டை பார்த்தாலே எனக்கு பயமா இருக்குது ஐயா அப்படின்னு சொல்ல, அதை கேட்டுட்டு அவனுங்க, ஐயய்ய என்னடா அவன் எஸ் ரேங்க் அன்றா இருந்துட்டு ஈ ரேங்கை விட இப்படி பயப்படுறான், ஒரு ஈராங் கன்று கூட இப்படி பயப்பட மாட்டானே அப்படின்னு அந்த கில்ட சேர்ந்தவன் பார்த்துட்டு இருக்க. இந்த சியோக்கு இருக்கான் பாருங்க, அவன், ஐயா நீங்க காரி வேணா துப்புங்க, நான் துப்புனா தொடச்சுக்குவேன் ஐயா, மறுபடியும் இந்த ஏரியா பக்கம் மட்டும் வந்துடாதீங்க ஐயா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி கண்ணாடியை பார்க்க போய் நிக்க, அப்புறம் மனசுக்குள்ள அந்த கனவு வரும் பாருங்க, அதுல அந்த மேஜிக் பீஸ்ட் எல்லாம் பயங்கரமா நிக்கும். அப்புறமா அந்த கில்ட சேர்ந்த 2 பேரும் அப்படி படியில இறங்கி வெளியே போலான்னு போயிட்டு இருப்பாங்க. அப்ப அந்த பொண்ணு அந்த பையனை பார்த்துட்டு, ஏய் நம்ம இங்கிருந்து போக தான் போறோமா, அவன்கிட்ட இதுக்கு மேல எதுவும் பேச வேண்டாமா அப்படின்னு சொல்ல, அதை கேட்டு அவனும், ஆமா வேற என்ன செய்ய சொல்ற, அவன் கண்ணில் பயத்தை பாரு, விட்டா உச்சா போயிடுவான் போல, இவன்லாம் ஒரு எசராங்கன்று, நம்ம டைமே வேஸ்ட் ஆயிடுச்சு, வா இங்கிருந்து போகலாம் அப்படின்னு சொல்ல, அதை கேட்டு அந்த பொண்ணும், இவங்களாம் எஸ்ராங்கன்ற இருந்துட்டு என்ன பண்ண போறான், இந்த எஸ்ராங்கன்று சண்டை போடலன்னா நம்மளுக்கு ஒரு பெரிய இழப்பாச்சு, சே ஏன் தான் இப்படி ஒருத்தங்க இருக்கிறாங்களோ அப்படின்னு அவ யோசிச்சுட்டு இருக்கும்போது, அப்படி அந்த பக்கம் பார்த்தா அந்த வில்ல பையன் படியில அப்படி மேலே ஏறி நடந்து வந்துட்டு இருக்கான். அவன் அப்படியே மேலே போக அதை பார்த்துட்டு அந்த பொண்ணு, யாருவன் இவன் பாட்டுக்கு மேலே போய்கிட்டு இருக்கான் அப்படின்னு பார்த்துட்டு இருக்க. அந்த வில்ல பையன் அப்படியே போய் கதவை திறந்துட்டு நிக்க, அவன் இருக்கான் பாருங்க சியோக்கு, யாரா நீ அப்படின்னு பார்க்க, அதுக்கு இந்த வில்ல பையன் சொல்லுவான், நான் தான் ரீப்பர் கில்ல வந்து வந்திருக்கேன், என் பேரு பார்க் டோ ஜின் அப்படின்னு சொல்ல, அதை கேட்டு அவன் இருக்கான் பாருங்க அந்த சியோக்கு, ஏய் உங்களோட கில்டை பற்றி நிறையா கேள்விப்பட்டிருக்கேன்டா, அதெல்லாம் வேஸ்ட்டுன்னு எனக்கு தெரியும், அதெல்லாம் ஒரு கில்டுன்னு அங்கேருந்து நீ வந்திருக்கியா, போடா இங்கேருந்து, ஒரு பர்மிஷன் கூட கேட்காம இங்கே வந்து நிற்கிற, போடா வெளியே போடா அப்படி சொல்லிட்டு அவன் மிரட்ட. அதை கேட்டு வில்ல போய் சொல்லுவான், டேய் நான் இங்கே ஒரு எஸ்ராங்கன்று இருப்பானாமே, மேஜிக் பீஸ்ட்டை பார்த்தாலே உச்சா போயிடுவானாமா, பயத்தில் அப்படி நடுங்குவானாமா, அவனை பார்க்க தான் வந்திருக்கேன், நீ தானே அது அப்படின்னு சொல்லிட்டு அந்த வில்ல பையன் கேட்க, அதை கேட்டு அந்த சேக்கு, டேய் நீ ஓவரா பேசிட்டு இருக்கடா, என்னோட பவர் தெரியாமல் பேசிட்டு இருக்க, இங்கேருந்து கிளம்புறியா இல்லை என்கிட்ட இருக்க இந்த லைட்னிங் மேஜிக்கு, அதாவது எஸ்ராங் அன்று பவர் இருக்கிற அந்த லைட்னிங் மேஜிக்கு நீ இறையாக போறியா, என் கையில நீ சிக்குன சட்னி ஆக்கிடுவேண்டா, முதல்ல இங்கிருந்து வெளியே போடா அப்படின்னு சொல்லிட்டு அவனோட எஸ்ராங் அன்று பவரை யூஸ் பண்ணுவாங்க. இவ்வளோ நேரம் குழந்த மாதிரி அழுதுகிட்டு பாருங்களேன் இவங்கிட்ட எந்த அளவுக்கு பவர் இருக்குன்னு, இந்த பவர் வச்சுட்டு அவன் அழுதுட்டு இருந்தான். அந்த மாதிரியான பிரம்மாண்டமான ஒரு பவரை வச்சுட்டு இருக்கும்போது டக்குன்னு அந்த வில்ல பையன் என்ன செய்வான், அவன் கையில அந்த ஸ்டார் சோல் இருக்கு பார்த்தீங்களா, அதை அப்படியே கொண்டு போய் அந்த சியோக்கு மூஞ்சில அப்படியே ஒரு குத்துவான் பாருங்க, அது அப்படியே உள்ள போயிடும். அப்போ அந்த வில்ல பையன் சொல்லுவான்,
பயப்படாதடா சியோக்கு. இதுக்கப்புறம் உன்கிட்ட எந்த மேஜிக் பீஸ்ட் வந்து சண்டை போடாது. இதுக்கப்புறம் நீ தான்டா மேஜிக் பீஸ்ட்டு. நீ என் கூட சேர்ந்து சண்டை போட போற அப்படின்னு சொல்லிட்டு அவனை இவனோட அடிமை ஆக்கிடுவான். அடிமை ஆக்குனதுக்கு அப்புறம் அந்த வில்ல பையன் யோசிச்சுட்டு இருப்பான் பாருங்க. டே சங்சுகோ, நீ ஒரு சேடோ மோனார்க்கோட வாரிசா இருக்கலாம், ஆனா உன்னை எதிர்க்கிறதுக்காக மத்த மோனார்க்கோட வாரிசுகள்லாம் வராங்கடா. அவங்கள வச்சு உன் கூட நான் சண்டை போட போறேன்டா. நீ விண்வெளியிலிருந்து வந்த எனக்காக காத்துட்டு இருந்த, ஆனா இந்த பூமியில உன்னை எதிர்க்கிறதுக்காகவே இங்க நிறைய பேர் இருக்காங்க. அவங்கள யூஸ் பண்ணி நான் ஒன்னு அழிப்பேன்டா. உன்னை சுத்தியே நிறைய ஆட்டோ பாம் பட்டாசு இருக்குது. அதுல இருக்கிற ஒவ்வொரு ஆட்டோ பாம்லயும் நான் ஒவ்வொரு திரியா வைப்பேன். அது ஒவ்வொன்னா வெடிக்கும். அதுல நீ மாட்டி சின்ன பின்னமாக போறடா சங்சுகோ அப்படின்னு அவன் சொல்லும் போது இந்த பக்கம் அந்த சியோக்கு இருக்கான் பாருங்க, மொத்தமா அந்த வில்ல பையனோட அடிமையாவே மாறிடுவான். இதோட இந்த எபிசோடு இங்க முடியுதுங்க. இந்த எபிசோடு ஃபுல்லாவே அடுத்தடுத்து எந்த மாதிரியான வில்லன்கள்லாம் வர போறாங்க அப்படின்ற மாதிரியான கதையிலே போயிடுச்சு. இதுக்கப்புறம் நம்ம ஹீரோ என்ன பண்ண போறாரு, நம்ம ஹீரோ கூட இந்த மோனார்க்கோட வாரிசுகள்லாம் எப்படி சண்டை போட போறாங்கன்னு நம்ம அடுத்தடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். உங்களுக்கு இந்த எபிசோட் ரொம்ப பிடிச்சது அப்படின்னா மறக்காம லைக் பண்ணிருங்க. நான் அடுத்த எபிசோட ரிலீஸ் பண்ண உங்களுக்காக எடுத்து வந்துருவேன். யாருக்கெல்லாம் அடுத்த எபிசோட் வேணும்னு நினைக்கிறீங்களோ கமெண்ட்ல அரைஸ் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க.